ஆனால் இந்த வீரசேனுடைய உடம்புல இருக்கிறது திருமூலர், இந்த சித்தர். ஒரு ரகசியம் சொல்றாரு. என்னன்னாக்கா, நன்றாக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்சி நன்றாக நடக்க வேண்டும். நாட்டு மக்கள் இந்த நல்ல ராஜா போயிட்டாரேன்னு கஷ்டப்படுறாங்க. அந்த நல்ல ராஜாவை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன். நான் இவன் உடம்புல புகாம இருந்தால் நீ மகாராணியாகிய நீ உயிரை விடுறதுக்கு முற்பட்ட நினைச்ச. உண்மையா பொய்யா? உண்மைதான் சாமி. உன்னையும் காப்பாற்றணும். 3 பேரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த உடம்புல நான் வந்தேன். அதனால சித்தன் நான் வந்தேன், இந்த நாட்டை காப்பாற்றினேன். அப்படின்னா நீயே நாட்டை ஆட்சி செய்யுங்க. இந்த சித்தர் மனம் என்ன பண்ணுதுன்னா, எப்படியாவது ஊரை விட்டு ஓடிணும். காப்பாற்றியாச்சு, நாட்டு மக்கள்லாம் சௌகரியமாக இருக்காங்க, ஆன்மீகத்துக்கு திசை திரும்பிட்டாங்க. அதனால் எப்படியாவது ஊரை விட்டு ஓடணும்னு அவர் பார்க்குறார். ஆனால் அவர் ஓட முடியாத மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துது. அதனால் இப்போ பார்த்தோன்னா, எப்பவுமே இந்த பெண் பிள்ளைகள் சித்தம் உடம்புனாராக இருக்கட்டும், ராஜா உடம்புனா இருக்கட்டும், நாடு நல்லா போகுது. அப்போ இந்த ஆள் இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அந்த உடம்புல புகுந்தான்னா ராஜா போயிட்டான்னு நான் தீர்க்க சுமங்கலி இல்லாமல் போயிடும். அந்த தீர்க்க சுமங்கலியை காப்பாற்றுறதுக்காக பெண்கள்லாம் போட்டு வாங்கிறது, அதில் ரொம்ப கெட்டிக்காரங்க. ஆம்பளைங்க எரிச்சிக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. திருமூலரே எங்கே சொல்கிறாரு பாருங்க. அவரே என்ன பண்ணிடுறாருன்னா, எங்க நீங்கள் என்னுடைய கணவனார் உடம்புல வந்தீங்க, அப்போ உங்கள் பழைய உடம்பு எங்க? சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு அந்த அம்மா போட்டு வாங்குறாங்க. அது சதுரகிரி மலையில் இருக்குது. என் சீடன் குரு ராஜவன்றம் பார்த்துக்கின்னு வரான். எனது உடலை சில திரவியங்கள்லாம் போட்டு தடவி என் உடலை அழிக்கணும்னா வில்வ இலை கட்டை இது 2ஆல் போட்டால் மட்டும்தான் என் உடல் அழிந்த அந்த ரகசியத்தையும் சொல்லிப்புறார் திருமூலர். அதாவது கேட்ட அந்த அம்மா கேட்குற தோரணையில் எல்லாத்தையும் சொல்லிப்புறார். சொல்லிட்ட உடனே ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் அப்படின்னு அதோட முடிச்சுட்டாங்க. உடனே திருமூலர் ராஜா சபைக்கு போயிட்டார். இந்த அம்மா கை தட்டினாங்க மகாராணி. பணியாளர்கள் வந்தாங்க. நேராக சதுரகிரி மலைக்கு போங்க, அங்கே குருராஜன்ற சித்தர் இருக்கான், அவனை பிடிச்சி விசாரித்து திருமூலருடைய பூத உடல் எந்த மரத்து போந்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி வில்வ இலையும் வில்வ கட்டைகளையும் கொண்டு அதை எரிச்சிடும் அப்படின்னு மகாராணி உத்தரவு போட்டது இல்லாமல் காதோட காது வச்சு மாதிரி இது இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது சொன்ன உடனே இந்த நேரம் பார்த்து நம்ம குருநாதர் போனாரு, இன்னமும் வரலையே அப்படின்னு அந்த குருராஜா அங்கிருந்து இங்கே தேடிக்கிட்டு வரான். இந்த பணியாட்கள் இங்கிருந்து அங்கே போகிறாங்க, கண்டுபிடிச்சாங்க. தேடியா படை வீரர்களையா ஆளுவரத்தில் தேடினா கண்டுபிடிச்சாங்க. இவர் வாயில் சொன்ன மாதிரியே வில்வ இலையும் வில்வ கட்டைகளையும் வச்சு உடலை அழிச்சிட்டாங்க. இப்போ யார் உடலில் இருந்தாகணும்? இந்த ராஜா உடல்லே தான் இருந்தாகணும். அந்த அம்மா சுமங்கலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, போட்டாங்க திட்டம், ஜெயிச்சிட்டாங்க. இப்படி அந்த நாட்டை ஆட்சி செய்து வரும் காலத்தில் சமாதிய மத்தியில் தான் சொல்ல கேட்டி, சமாதிய மத்தியில் எங்கோ சிந்திக்கும், சமாதிய மாதியில் தங்கினோற்றே, சமாதிய மாதி தலைப்படும் தானே, தலைப்படும் தானே, சமாதிய மாதியில் தான் சொல்ல கேட்டு, சமாதிய மாதியில் தான் எங்கோ சிந்திக்கும், சமாதிய மாதியில் தங்கினோற்றே, சமாதிய மாதி தலைப்படும் தானே.